Hi friends, welcome to Anandi Pandiyan channel. இன்னைக்கு ஒரு ரிவ்யூஸ் வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஹேர் பேண்டை எப்படி வாஷ் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நிறைய ஹேர் பேண்டு மேட்சாக போடுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க நிறையா வச்சுருப்பாங்க. துவைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம துணி துவைக்கும் போதே இதையும் வாஷிங் மிஷினில் எப்படி போட்டால் வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நெட்டு இல்லைனா காட்டன் பேகு எது உங்ககிட்ட இருந்தாலும் நம்ம அப்படியே வாஷிங் மிஷினில் போடும்போது ஹேர் பேண்டு சின்னதாக இருக்கிறதுனால நம்மளால் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பேகு காட்டன் பேகு நெட்டில் நீங்கள் போடும்போது அப்படியே கொத்தாக போட்டுலாம் அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நெட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால தேவையான அளவு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம காய்கறிலாம் ஸ்டோர் பண்ணுற யூஸ் பண்ணுற காட்டன் பேக் ஜிப்பு வச்ச பேக் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் ஹேர் பேண்டெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா துவைச்சி அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போடாதீங்க. இந்த மாதிரி நெட்டு மாதிரி உள்ளதில் ஒரு காட்டன் பேக்கில் போட்டிங்கன்னா ஈஸியாக துணியோடைய அதுவும் துவைச்சி வந்துடும். இதை கையால் துவைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வாங்க நான் முடிச்சு போட்டுட்டேன் பாருங்கள். ஒரு 4-5 யூஸ் பண்ணுறவங்க சர்ஃப் எக்ஸலில் ஊற வச்சுட்டு நம்மளே கையிலே துவைச்சி போட்டுடலாம். நிறைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஐடியா. வாங்க இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் போடலாம். துணியெல்லாம் போட்டுட்டேன் பாருங்கள். அதோட இந்த நெட்டையும் உள்ளுக்கு போட்டுட்டு துவைச்ச பிறகு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதே மெத்தடில் ஜமிக்கி வச்ச சேரீ நம்ம பசங்களோட ட்ரெஸ் எல்லாம் தலகாணி உரக்குள்ள அந்த ஜமிக்கி வச்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா ஜமிக்கி ஒன்று கூட டேமேஜ் ஆகாத அப்படியே இருக்கும். இப்போ துவைச்சி மிஷினும் நின்றுச்சு. இப்போ பாருங்கள், கரெக்டாக அப்படியே நம்ம இந்த நெட்டை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இதே ஒன்று ஒன்றா போட்டால் நம்மளால் தேடி எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க பிரித்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த நெட்லேயே நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. இந்த நெட்டுகளுக்கு தேங்காய் நார்லாம் வச்சு சின்னதாக நம்ம ஊசி வச்சு தச்சிட்டோன்னா பாத்திரம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம உடம்பு தேய்ச்சி குளிக்கிற நாராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக துவைச்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெட்டில் நீங்கள் பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி காத்தோட்டமாக காய்கறிகளை நீங்கள் போட்டு கட்டி தொங்க விட்டிங்கன்னா காய்கறிகளும் வீணாகுது. இப்போ பூண்டு வெங்காயம்லாம் நல்லா காத்தோட்டமாக இருக்கணும். ஒன்றுக்கும் ஒரு ட்ரே போடும்போது இடம் நமக்கு அதிகமாக தேவைப்படும். இந்த மாதிரி நெட்டில் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்த நெட்டு வேஸ்ட்டாக இருந்ததுன்னா இதில் பூண்டுலாம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெட்டில் நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. இப்போ பாருங்கள் நான் என்னவா ரெடி பண்ணுறேன்னு. இந்த மாதிரி உள் சைடாக மடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஒரு நார் மாதிரி கடையில் விற்கிற நார் மாதிரி வந்துடும். இதை சின்னதாக ஊசி நூல் வச்சு நீங்கள் தச்சிட்டிங்கன்னா உடம்பு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் கடையில் வாங்கினோன்னா இது ஒரு நார் தேய்ச்சி கழுவுறதுக்காக இந்த நெட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கூட நம்மக்கிட்ட மிஸ் ஆனால் அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தூக்கி போடாத யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடியா பழைய ஒயர் கூட ரிவ்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்களாம் படித்த காலத்தில் லஞ்சு பேக்கை இந்த ஒயர் கூடையை தான் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போலாம் பேகு புது மாடலில் வந்திருக்கு. இப்போலாம் யாருமே ஒயர் கூடை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. எடுத்துகிட்டு போகிறதுமே அவ்வளோ பிடிக்க மாட்டேது. இந்த மாதிரி பழைய ஒயர் கூடை இருந்தால் வேஸ்ட்டாக தூக்கி போடாது. எப்படியெல்லாம் நம்ம ரியூஸ் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் ஒரு எஸ்ஊக்கு தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் கேட்டில் இந்த எஸ்ஊக்கை மாட்டி விட்டுட்டு அதில் ஒரு பழைய ஒயர் கூடையை நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாத. இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா பேப்பர் காரவங்க பால் காரவங்க எல்லாம் கொண்டாந்து அந்த ஒயர் கூடையிலே வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேப்பர் காரவங்களும் இந்த மாதிரி கூடை இல்லைன்னா கேட் உள்ளுக்கு அப்படியே தூக்கி போட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி தூக்கி போடாது இந்த மாதிரி கூடை வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கூடையிலேயே வச்சுட்டு போயிடுவாங்க. கறிலாம் நீங்கள் வாங்க போகும்போது மஞ்சப்பை துணிப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த கறியோட ரத்தம் பட்டு அந்த பையே வேஸ்ட் ஆகிடும். தூக்கி போடுற மாதிரி தான் ஆகிடும், கரையாயிடும். இந்த மாதிரி ஒயர் கூடை நான்வெஜ் வாங்குற அன்றைக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒயர் கூடை இருந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒயர் கூடையில் அந்த ரத்தக்கரை பட்டாலும் நம்ம அலசி காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே துணி பையனா தூக்கி தான் போடணும். வாங்க அடுத்த ஐடியா இந்த ஒயர்க்குள்ளே என்னன்னு பார்க்கலாம். கோவிலுக்கு போகும்போது நீங்கள் பூ ஆயிலெலாம் எடுத்துகிட்டு போவீங்க. ஆயில் பாட்டில்லாம் சாஞ்சிதுன்னா கீழே ஊற்றிடும். இந்த மாதிரி ஒயர் கூடையில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஆயிலும் கீழே ஊற்றாது, பூ கசங்காத, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம்.
நம்ம வீட்டில் எப்பயாவது யூஸ் பண்ணுற பாத்திரம் ஒரு சில இது இருக்கும். இப்போ வந்து மாவு சலிக்கிற சல்லடை, இந்த ஐஸ் ட்ரே எல்லாம் மழை காலத்துலலாம் நமக்கு யூஸ் ஆகாது. அந்த மாதிரி தேவையில்லாதது எப்பயாவது தேவைப்படுற திங்ஸை மட்டும் இந்த ஒயர் கூடையில் போட்டு கூட நீங்கள் செல்ஃபில் ஒரு ஓரமாக நீங்கள் வச்சுக்கலாம். பீக்கான் பிளேட்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒயர் கூடையில் ஸ்டோர் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா தேவையான போது எடுத்துக்கலாம். உடையாத சேஃபாகவும் இருக்கும், இடமும் நல்லா சேவ் ஆகும். ஃப்ரூட்ஸ் வாங்கும்போதும் இந்த மாதிரி கூட இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கின மாதிரியே அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வரலாம். நெக்ஸ்ட் ஐடியா, நான் எங்கள் வீட்டில் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுக்கேன்னா, இப்போ எங்கே வளைகாப்புக்கு போனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டு பெரிய தட்டு நிறையா தராங்க. அதெல்லாம் அங்கங்கே போடாத இந்த மாதிரி ஒயர் கூடையில் தான் ஒரு கேரி பேக் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான போது யாராவது வீட்டுக்கு நிறைய பேர் வந்தாங்க இதே மாதிரி கண்ணாடி திங்ஸையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணாடி பவுலு, கண்ணாடி கிளாஸு, ஜூஸ் ஐட்டம் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உடையாத சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா, பூரி தேய்க்கிற கட்டை, காய் கட் பண்ணுற கட்டர், மரக்கரண்டி, மோர் கடையிற மத்து, பருப்பு கடையிற மத்து, அந்த மாதிரி மர ஜாமான்கள் ஏதாவது இருந்தாலும் தனியாக நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா தேவையான போது எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னென்ன வைக்கிறேன்னு பாருங்கள். பூரி கட்டை வச்சுட்டேன், மத்து வச்சுட்டேன். இது மோர் கடையிற மத்து, மரக்கரண்டி. இது வந்து களி கிண்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற அந்த குச்சி ஒன்று நான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், மரக்கரண்டி இதெல்லாம் வச்சு தான் நான் வச்சுருக்கிறேன். எப்பயாவது யூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் செல்ஃபில் ஓரமாக வச்சிட்டிங்கன்னா சேஃபாகவும் இருக்கும், இடமும் சேவ் ஆகும். தேவையான போது எடுத்துகிட்டு ஓரமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா, முன்னெல்லாம் நம்ம கடையில் சாப்பாடு வாங்கினா இலையில வாழை இலையில வச்சு மடித்து தருவாங்க. ஆனால் இப்போல்லாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் போட்டு தராங்க. அதையும் நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடாது, எப்படியெல்லாம் நம்ம ரியூஸாக யூஸ் பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். முறுக்கு அச்சு அங்கங்கே இருந்ததுன்னா முறுக்கு சுடும்போது தேடும்போது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி அச்சிகள்லாம் ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை நம்ம குழந்தைங்களோட கிளிப்பு, பொட்டு அந்த மாதிரி ஒரு பாக்ஸாக தனித்தனியாக போட்டு வச்சும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அடிக்கடி காட்டுக்கு வேலை நடக்கும்போது காட்டுக்கு போவோம். அப்போ காட்டுக்கு போகும்போது அங்கேயே சமைப்போம். ஒரு நாள் அன்னைக்கு சமைக்கிற அன்னைக்கு திங்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு போவோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், எப்பொழுதுமே கறி எடுத்துகிட்டு போய் தான் அங்கே காட்டில் சமைச்சு சாப்பிடுவோம். அப்போ வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் நான் இந்த பாக்ஸை யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் வெளியில் போய் எங்கேயாவது சமைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சின்னா இந்த பாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி திங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு தேவையில்லைன்னா நம்ம தூக்கி போட்டுட்டும் வந்துடலாம். யாருக்காவது கொடுக்கணுன்னா இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா தூக்கியும் போட்டுடலாம். அது உங்களோட விருப்பம் தான். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். கேஸ் சேவிங் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த மெத்தடில் தான் எப்போதுமே காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கேஸும் சேவ் ஆகும், உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். இட்லி எப்போதுமே நீங்கள் காலையில் ஊற்றி வைக்கும்போது அடி பிளேட்டில் இந்த மாதிரி காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் எந்த காயாக இருந்தாலும் பொரியல் காய்களை கட் பண்ணிவிட்டு அடி பிளேட்டில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஆவிலே வெந்துடும். கேஸும் உங்களுக்கு அதிகமாகாது, ரொம்ப நேரம் சமைக்கவும் உங்களுக்கு டைம் அதிகமாகாது. பாருங்கள், அடியில் இருக்கிற பிளேட்டில் இப்போ நான் காலிஃப்ளவர் தான் வெந்நீரில் போட்டு அலசி எடுத்துட்டு அடி பிளேட்டில் ஃபுல்லாக காலிஃப்ளவர் வச்சுட்டு மேலே 2 பிளேட் வந்து எப்பொழுதுமே நீங்கள் இட்லி ஊற்றி வைக்கிற மாதிரி இட்லி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அடியில் காய்கறிகளும் சமைக்க மதியத்துக்கு வெந்துடும், மேலே காலை டிஃபனுக்கு இட்லியும் வெந்துடும். டைமும் சேவிங் ஆகும், கேஸும் சேவிங் ஆகும். பாருங்கள், இப்போ காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே நான் வச்சுட்டேன். ஒரு 1/2 கிலோ வரும். வச்சுட்டு மூடிட்டு எப்பொழுதும் போல் இட்லி வேகிற டைமே போதும், அடியில் இருக்கிற காய்கறிகளும் வெந்துடும். இதே மாதிரியே நீங்கள் உருளைக்கிழங்கும் வைக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். கருணக்கிழங்கு வேக வைக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது அதோட சத்துக்கள்லாம் தண்ணியில் போய்டும். இந்த மாதிரி நீங்கள் ஆவியில் வேக வச்சு சமைச்சிங்கன்னா சத்துக்கள் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், வெந்துடுச்சு. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸ்போக்கால் குத்தி காட்டுறேன் பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்து பொரியல் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவும் வெந்துடும், கேஸும் சேவ் ஆகும். பாருங்கள், நான் எதற்காக இன்றைக்கி வேக வச்சுருக்கேன்னா காலிஃப்ளவர் 65 போடுறதுக்காக தான் வேக வச்சுருக்கேன். டைரெக்டாக நம்ம மசாலா போட்டு எண்ணெயில் போட்டு அரிச்சு எடுக்கும்போது ரொம்ப டைம் ஆகும் வேகிறதுக்கு. இந்த மாதிரி அரை வேக்காடு வேக வச்சுட்டு நீங்கள் காலிஃப்ளவர் 65 போட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், வெந்துடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஐடியாவுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். குருமா வைக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி காய்கறிகளை ஆவியில் வேக வச்சுட்டு நீங்கள்
குருமா வச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களோட வேலை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து நிறைய மாவு சலிக்கிறதுக்கு மாவு ஜல்லடை யூஸ் பண்ணி சலிப்போம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சலிக்கணும்னாலும் அவ்வளோ பெரிய மாவு ஜல்லடை எடுத்து நம்ம க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டீ வடிகட்டுற வடிகட்டியில் தான் நான் பாருங்கள் அரிசி மாவு சலிச்சு காட்டுறேன் பாருங்கள். காலிஃப்ளவர் 65 போடுறதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவும் நான் சலிக்கிறேன். 2 ஸ்பூன் தான் தேவை. அதுக்காக பெரிய ஜல்லடை எடுத்து நம்ம சலிக்க தேவையில்ல. இந்த மாதிரி டீ வடிகட்டுறதை எடுத்தே நம்ம சலிச்சிக்கலாம். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து வேஸ்ட்டு தான் எடுத்துருக்கிறேன். கை துடைக்கிறதுக்காக நம்ம பாத்திரம் கிச்சனில் அடிக்கடி விளக்குவோம். கை ஈரமாக இருக்கும். துடைக்கிறதுக்காக ஒரு சில நைட்லேயே தொடச்சி அந்த நைட்டியே வேஸ்ட் ஆகிடும். பக்கத்தில் இந்த மாதிரி வேஸ்ட்டு உங்கள் வீட்டில் ரொம்ப வேஸ்ட் ஆனதில் மீடியமாக எடுத்துகிட்டு வந்து பத்தாத இருக்கும். அந்த மாதிரி இதுக்குன்னு தவல் வாங்க போனால் ரொம்ப அதிக ரேட்டாக இருக்கும். இது வந்து 60 ரூபாய் 70 ரூபாய் தான் ஆகும். இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு உங்கள் வீட்டில் வீணானது இருந்ததுன்னா சிங்குக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஹூக் போட்டு மாட்டி நீங்கள் கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா பாத்திரம் விளக்கிட்டு அப்பப்போ நைட்டியில் துடைக்காத இந்த மாதிரி கை துடைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடாத. ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் பத்தாது. புதுசாக தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் கை துடைக்கிறதுக்கு சிங்கு பக்கத்துலேயே ஒரு ஹூக் போட்டு நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கன்னா கை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.